10th Maths Chapter 1 Exercise 1.1 6th sum. நான் question read பண்ணுறேன். Let A is equal to x belongs to W, x less than 2. B is equal to x belongs to N such as 1 less than x less than or equal to 4. And C is equal to 3, 5. Verify that A cross B union C equal to A cross B union A cross C. இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த A B C இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். A is equal to x belongs to Wன்னு கொடுத்துருக்காங்க. x வந்து ஹோல் நம்பராக இருக்கணும், அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். such as x less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். A is equal to ஃபஸ்ட்டு 0 எழுதிக்கலாம். 0 நெக்ஸ்ட்டு 1, அடுத்து 2 எழுதக்கூடாது. எக்ஸ் வந்து 2வை விட சின்னதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2 எழுதக்கூடாது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு B is equal to x belongs to N. எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 less than x less than or equal to 4. 1 எழுதக்கூடாது, 2 எழுதிக்கலாம். 2, 2க்கு அப்புறம் 3. நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்றதுனால 4 எழுதணும். B is equal to 2, 3, 4. C வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. C is equal to 3, 5. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ளதை கண்டுபிடிக்கலாம். LHS A cross B union Cன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு B union C கண்டுபிடிக்கலாம். B union C ஈக்குவல் டு B எடுத்து எழுதிக்கலாம். 2, 3, 4 union C 3, 5. இப்போ யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதுறது. ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். 2, 3, 4. இங்கே 3 இருக்குது, 2 3 இருந்தால் 1 தான் எழுதணும். நம்ம 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்போ 5 எழுதிக்கலாம். B union C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A cross B union C கண்டுபிடிக்கலாம். A cross B union C. ஃபஸ்ட்டு A எடுத்து எழுதிக்கலாம். 0, 1 cross B union C 2, 3, 4, 5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சு இதை 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A cross B. ஃபஸ்ட்டு A எடுத்து எழுதிக்கலாம். 0, 1 cross B 2, 3, 4. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சு இதை 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 0, 2, 0, 3, 0, 4.
1, 2, 1, 3, 1, 4. இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A எடுத்து எழுதிக்கலாம். 0, 1 cross C 3, 5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சு 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 0, 3, 0, 5. One, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கலாம். A cross B யூனியன் A cross C. A cross Bயையும் A cross Cயையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு 0, 2 எழுதிக்கலாம். 0, 3. A cross Bலையும் 0, 3 இருக்குது. A cross Cலையும் 0, 3 இருக்குது. 2 இருக்கிறதுனால 1 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 0, 4. நம்ம லைனாக தான் எழுதணும். 0, 4க்கு அப்புறம் 1, 2 இருக்குது. ஆனால் A cross Cயில் 0, 5 இருக்குது. அதை எழுதிக்கலாம். 0, 5. நெக்ஸ்ட்டு இதில் 1, 3 இருக்குது. 1, 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1, 2. நெக்ஸ்ட்டு 1, 3. இதுலேயும் 1, 3 இருக்குது. இதுலேயும் இருக்குது. 2 இருக்கிறதுனால 1 எழுதுனா போதும். 1, 4. நெக்ஸ்ட்டு 1, 5. இப்போ RHS கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ன்னு எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 implies. இப்போ LHSம் RHSம் ஈக்குவலான்னு பார்க்கணும். இதில் 0, 2 இருக்குது. இதுலேயும் 0, 2 இருக்குது. 0, 3, 0, 3. 0, 4, 0, 4. 0, 5, 0, 5. 1, 2, 1, 2. 1, 3. இதுலேயும் 1, 3. 1, 4. 1, 4. 1, 5. 1, 5. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் உள்ள இந்த லைனை எழுதிக்கலாம். இந்த ரெண்டும் ஈக்குவல், therefore hence verifiedன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இந்த ABC அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ LHS கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A cross B intersection Cன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு B intersection C கண்டுபிடிக்கலாம். B எடுத்து எழுதிக்கலாம். 2, 3, 4. இன்டர்செக்ஷன் C 3, 5. இன்டர்செக்ஷன்னா காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இந்த ரெண்டுத்துலேயும் உள்ள காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இதில் 2 இருக்குது, இதில் இல்லை. இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால 3 எடுத்து எழுதிக்கலாம். வேறு எதுவும் காமனாக இல்லை. நெக்ஸ்ட்டு
A cross B intersection C. A cross B intersection C equal to first A எடுத்து எழுதிக்கலாம் 0, 1 cross B intersection C 3. Zero, 3, 1, 3. இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கலாம். A 0, 1 cross B 2, 3, 4. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சு இதை 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 0, 2, 0, 3, 0, 4. One, 2, 1, 3, 1, 4. A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A எடுத்து எழுதிக்கலாம் 0, 1 cross C 3, 5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சு 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 0, 3, 0, 5. One, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சாச்சு. A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C கண்டுபிடிக்கலாம். A cross C. இன்டர்செக்ஷன்னா காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். A cross Bலையும் A cross Cலையும் உள்ள காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதலாம். இதில் 0, 2 இருக்குது. இதில் 0, 2 இல்லை. 0, 3 இதில் இருக்குது A cross Bயில். A cross Cலையும் 0, 3 இருக்குது. 0, 3. நெக்ஸ்ட்டு 0, 4 இதில் இருக்குது. இதில் இல்லை. 1, 2 இதில் இருக்குது. இதில் இல்லை. 1, 2 இல்லை. நெக்ஸ்ட்டு 1, 3 இதுலேயும் இருக்குது. இதுலேயும் இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அதனால் 1, 3 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 4 இருக்குது. இதில் இல்லை. வேறு எதுவும் காமனாக இல்லை. இப்போ RHS கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இம்ப்ளைஸ் இப்போ LHSம் RHSம் ஈக்குவலான்னு பார்க்கணும். இப்போ LHSல 0, 3ன்னு இருக்குது. இதுலேயும் 0, 3 இருக்குது. 1, 3, 1, 3 ரெண்டுமே ஈக்குவல் தான்.
LHS equal to RHS. இப்போ கொஸ்டினில் உள்ள இந்த லைனை எழுதிக்கலாம். இந்த ரெண்டும் ஈக்குவல், therefore hence verifiedன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். A யூனியன் B கிராஸ் C, A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. சொல்யூஷன் ABC எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கலாம். A யூனியன் B. A 0,1 யூனியன் B 2,3,4. யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு 0,1 2,3,4. நெக்ஸ்ட்டு A யூனியன் B கிராஸ் C. A யூனியன் B கிராஸ் C. A யூனியன் B எடுத்து எழுதிக்கலாம். 0,1, 2,3,4 கிராஸ் C 3,5. இப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 0,3 0,5. 1,3 1,5. 2,3 2,5. 3,3 3,5. 4,3 4,5. இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A கிராஸ் C கண்டுபிடிக்கலாம். A 0,1 கிராஸ் C 3,5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வச்சு 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 0,3 0,5. 1,3 1,5. 'A cross C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B cross C கண்டுபிடிக்கலாம். B 2,3,4. cross C 3,5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வச்சு 1 by 1 பேர் பண்ணி எழுதலாம். 2,3 2,5. 3,3 3,5. 4,3 4,5. 5,3
இப்போ A cross B cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A cross C யூனியன் B cross C கண்டுபிடிக்கலாம். யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு 0,3 0,5 1,3 1,5 இந்த லைனை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். டூ 3 2,5 3,3 3,5 4,3 4,5 இப்போ RHS கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு from equation 1 and 2 implies இப்போ LHSம் RHSம் ஈக்குவலான்னு பார்க்கணும். 0,3 இதுலேயும் 0,3 0,5 0,5 1,3 1,3 1,5 1,5 2,3 இதுலேயும் 2,3 2,5 2,5 3,3 3,3 3,5 3,5 4,3 4,3 4,5 4,5 ரெண்டுமே ஈக்குவல் தான். LHS ஈக்குவல் டு RHS. இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்க இந்த லைனை அப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.